ஏன்னா எனக்கு அவ்வளோ கிளியராக இதை யோசிக்கிறதுக்குள்ள காரில் போகும்போதே நாங்கள்லாம் டைட்டில் வச்சுருப்போம். இப்போல்லாம் வந்து காரில் அப்படி போகும்போது பாஸாவது வந்து படிச்சுக்குவோம் டைட்டில். இப்போ அப்படி இல்லை, போய் அடுத்த தெருவில் போய் நின்று படித்து யோசிக்க இதாண்டா டைட்டிலாக இருக்கும்னு. இப்போ நிறைய வந்துருச்சு டைட்டில்லாம். திருப்பி இப்போ அமரன் வந்ததே, அதே மாதிரி வருத்தமில்லா வாலிபர் சங்கம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நல்ல டைட்டில் போடணும். ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லாமல் வருணன்னு பேர் வச்சு இது வாயில் நுழையில நின்று படிப்பாங்க. வருணன் இதை படித்தா அந்த படம் ஓடும். ஏன்னா அதுக்கு தான் இவங்க டைட்டில் இப்படி விற்கிறாங்களான்னு தெரியல. கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கறதுக்காக இருக்கட்டும். சும்மா விட்டோம்னா போயிடுவாங்க. எனக்கு நல்ல ஒரு பிரமாதமான படம். அந்த குழந்தை சொல்லிச்சு, நீங்கள் ஒரு ராதாரவியோட நின்று செய்யறதுக்கு பயமா என் மாட்டு சொல்லி சொல்லி ஒதுக்கிடுறீங்க. நான் உன்னை ஏதாவது தொட்டு பார்த்தேனா? தொட கூட இல்லை. நான் உன்னை என்ன செஞ்சேன், படம் பார்த்தேன், நடிப்புக்காக பார்த்துருப்பேன். இப்படிலாம் நீங்கள் சொல்லி இது கடைசியில் இல்லை சார் ராதாரவி போடலாம், இவங்க பயப்படுறாங்க சார் நடிக்கிறதுக்கு சொன்னால் என் பொழப்பு இருக்குது. அதனால் இனிமேல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்லியாக அவரோட இருப்போம், நல்லா பேசுவார் அப்படின்னு ஏதோ சொல்லுங்கள். சொன்னால் தானே என்னை போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டேன்.